வணக்கம், இது உங்கள் சிவி சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சண்டை பா. இன்னையா இந்த கோவா கேங் பாவையா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புள்ளி கேங் மாதிரி எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்க. புள்ளி கேங் கடைசி வரைக்கும் புள்ளி கேங்காகவே இருந்தாங்க. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து புள்ளி கேங்காக இருந்தாங்க. ஆனால் அந்த கோவா கேங்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முளைச்சி 3 இலை விடலை. அதுங்களே வந்து இலையை ஒன்று ஒன்றா பிடுங்கி இப்போ கடைசியில் இப்படி பஞ்சாக போயிட்டாங்களே. ஃபஸ்ட்டு ஜெஃப்ரிக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவுக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை வந்துச்சு. நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அந்த கேங்கே சுக்குநூறம் உடையிற மாதிரி ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ரயானுக்கு வந்து சக்கரை சாப்பிடும்போது தோணிருக்கு போல இருக்குது. அவருக்கு சம் ஃப்ளூயிட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்துட்டு இவங்களுக்குள்ள ஜாலியாக கேட்டு போகிறப்பொழுது இவங்க முடியாது, ஏன்னா கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு அளவு தட்டுப்பாடெலாம் இருக்கிற ஒரு காரணத்தினால முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு போல இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளூயிட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இது வந்து அவருக்குள்ளே ஒரு ஹர்ட் ஆக்கிடுச்சு. நான் வந்து அப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன், நீ வந்து எனக்கு வந்து இது பண்ண மாட்டியா அப்படின்றது. அதாவது இவர் வந்து ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவங்க வந்துட்டு எப்பயும் போல் வழக்கம் போல் கோவா கேங்களை கலாச்சிட்டாங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளே அது வேறு மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்கும் போல இருக்குது. மேபி ஜெஃப்ரி சௌந்தர்யாவில் ஜாக்லின் மேலே வந்துட்டு வச்ச குறைகள் இவரையும் தாக்கியிருக்குமான்னு தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்போது நான் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நீ எனக்கு வந்து இந்த மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறியா? அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த சீரியஸஸை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற? நான் நேற்று கூட தான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம இது பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு அதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஜெஃப்ரி வந்து தேவையில்லாமல் உள்ளே என்ட்ராகி ஜாக்லின் அங்கே வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஷால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி வந்து நேற்று அவருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சண்டே எபிசோடில். அதாவது நீங்கள் வந்துட்டு என்டர்டெய்னராக இது பண்ணுறீங்க, ஓகே, பட் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஜோக்கர் மாதிரியே அவங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு இடத்த கொடுத்தது யார்? நீங்கள் தானே அப்படின்னு சொல்லாங்களே. அந்த விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறார். ரயான், நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் நீ வந்து அவங்க வந்து உன்னோட சீரியஸ் இஷ்யூ வந்துட்டு அவங்க ஜோக்கா காமெடியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் நீ வந்து அந்த ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்து வைக்கல. அதே மாதிரி நீ வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்ட. ஸோ அப்படிங்கும்போது நீ தான் அதை தெரியப்படுத்திக்கணும் தவிர அது அவங்க மேலே தப்பு இல்லைன்னும் போது அப்படியே 2 பேரும் முரண்பாடுகள் ஆகுது. ஆனால் ஏன் ஜெஃப்ரி இந்த அளவுக்கு பொங்குறான்னு தெரியல. இதில் நடுவில் வேறு வந்துட்டு ஜாக்லின் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லைன்னு ஒரு பொய்யை வேறு சொல்லிட்டாங்க. ஜெஃப்ரியும் இவரும் நம்ம ரயானும் என்னென்னா, தீபக் அண்ணனுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் இஷ்யூஸ் போன மாதிரி இருந்துச்சு, நான் அந்த மாதிரி பண்ணேன், சக்கரை கொடுத்தேன். அதேமாதிரி இவனுக்கும் ஃப்ளூயிட் இஷ்யூஸ் சொன்ன உடனே நான் சக்கரை டக்குன்னு கொடுத்துட்டேன்னு சொன்னதேன். அந்த ஃப்ளூயிட் இஷ்யூஸை சொல்லவே இல்லை, தீபக் மட்டும் தான் சொன்னாங்கன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் சத்தியமாக சொன்னேன்றாங்க, நம்பவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷயம் சைலண்டாக தான் இருக்கார். சொன்னாங்க டக்குன்னு சொல்ல மாட்டார். சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சொல்கிறாரு, இல்லை எனக்கும் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. ஏன் நல்லா ஆணித்தனமாக சொல்லாமே? அப்படியே வேலை கூட்டாதான். அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் மாதிரி எடுத்தாங்க. ஸோ கோவா கேங்கில் முதல் வந்து ஏ போச்சு, அதுக்கப்புறம் ஓ போச்சு, இப்போ ஜிஎம் போச்சு, இப்போ கோவா கேங்கில் அது பாவா கேங், டம்மி பாவா கேங்காக மாறி போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே இந்த சண்டைகள் இப்படி வந்து அடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. எல்லோரும் நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம இந்த கேங்கில் இருந்தால் நம்ம வந்து கெட்டவங்களாக வந்து தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து நம்ம கெட்டவங்களாயிட்டோம் வெளியே வரணும். அப்போ நம்ம வெளியே வர்றதுக்கு முக்கியமாக நம்ம கெட்டவங்களானதுக்கு காரணம் யார்? அவங்க தான் மாறி பேசும்போது அங்கே வந்து ஒரே ஒருத்தராக வந்து சிங்கிளாக நிற்கிறது நம்ம ஜாக்லின். பூச்சி போட்டு நொறுக்கிறாங்க. பாவம் நல்லா மாடி சிக்கி இப்படி மாடி தவிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டுவீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு சுட அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.